பெரியவர்களே, நண்பர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய சாராம்சம், அதனுடைய முடிவு, தீர்ப்பு நடுவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்று எல்லாவற்றை விட முக்கியமாக தேவைப்படுவது குழந்தை வளர்ப்பு தான். ஆனால் குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் போது வளர்க்கக்கூடியவர்களும் அதற்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், வளர்க்கிறவர்களும் அதற்கு உட்படுத்தப்பட வேண்டும். வளர்க்கிறவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வளர்க்கப்படுகிறவர்களும் அப்படி ஆக முடியாது. வளர்க்கப்படுகிறவர்கள் அப்படி ஆகத்தான் வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆக வேண்டுமோ அது வளர்க்கக்கூடியவர்களும் இருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக மனிதர்கள் உற்பத்தியாவது, ஒரு மனிதன் நல்லவனாக அல்லது கெட்டவனாக, நல்ல குணமுள்ளவனாக அல்லது கெட்ட குணமுள்ளவனாக எப்படி உற்பத்தி ஆகுகிறான் என்று சொன்னால் காதுகளிலே கேட்பதை வைத்தல்ல, கண்ணாலே பார்ப்பதை வைத்துத்தான் உற்பத்தி ஆகிறார். காதுகளிலே கேட்பது என்பது யாரு வேண்டுமானாலும் எந்த தத்துவத்தை வேண்டுமானாலும் பேசலாம். 5 நேரம் தொழுக வேண்டும் என்று அழகாக பேசியிருப்பார். தொழுகையினுடைய தத்துவங்களை எல்லாம் விளாசி இருப்பார். தொழுகாவிட்டால் என்ன கேடு என்பதை எல்லாம் நீண்ட நேரம் பயான் செய்திருப்பார். இரவு 11 மணி, 12 மணி, 1 மணி வரை மீலாது விழாவிலே தொழுகை பற்றி பேசியிருப்பார். ஆனால் அவர் அன்று ஃபஜ்ர் தொழுது இருக்க மாட்டார். பேசியவரே, கேட்டவர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இனி விழா நடத்தியவர்கள் அடுத்த வருஷம்தான் இதை பற்றி சிந்திக்க போகிறார்கள். விழா நடத்தியவர்கள் அடுத்த வருஷம்தான் இதை பற்றி சிந்திப்பார்கள். கேட்டவர்கள் கேட்டுவிட்டு போன அசைவிகளை தூங்கி விடுவார்கள். இந்த பேசியவரே கூட ஃபஜ்ர் தொழுவதிலே சிரமம் ஏற்படுத்தி விடுகிறது என்றால் இவருடைய மணிக்கணக்கான பேச்சின் மூலமாக தொழுகை உற்பத்தியாகாத சகோதரர்களே. தொழுகிறவர்கள் உற்பத்தியாக மாட்டார்கள் சகோதரர்களே. தொழுகிறவர்களை நிச்சயமாக இந்த பேச்சு உற்பத்தி செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் மக்கள் பார்ப்பதெல்லாம் இவர் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள், இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள். இதே போல தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா? உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல குணம் வர வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா? உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா? உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று மனதார விரும்புகிறீர்களா? உங்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய சிபாத்துக்களை இந்த உலகத்திலேயே பெற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் மனதார நேசிக்கிறீர்களா? என்றால் நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள். நீங்கள் இதுவரை நல்லவர்களாக வாழவில்லை. நீங்கள் குடும்பத்துக்குள்ளே நல்லவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. தாறுமாறாக நடக்கிறீர்கள். காலையில் தொழுவதற்கு எழுந்திருக்கவில்லை. மஸ்ஜிதுக்கு போக வேண்டிய நேரத்திலே எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறார் அண்ணனும் தம்பியும். இங்கே அக்காவும் தங்கையும் தொழுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. இந்த வீடுகளில் உள்ள நிலைமை அதுதான். காரணம் என்ன? வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து சிறியவர்கள் தாங்களாகவே பழகுவார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, குழந்தை தமிழ் பேசுகிறது. நம்முடைய குழந்தை தமிழ் இலக்கணம் படித்திருக்கிறதா? எந்த குழந்தை இடத்தினாவது கேட்டு பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை, உயிரும் மெய்யும் சேர்ந்தால் என்ன ஆகிறது? சாதாரணமாக பொதுவாக குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள். யாராவது தமிழ் வாத்தியாரா இருந்தா அவருக்கு யாவும் இருக்கும். இல்லையானா கூட்டத்தில் இருக்கிற ரொம்ப பேருக்கே தெரியாது தமிழ் எழுத்து எத்தனை. ஏதோ இருக்கு, பேசணும், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் நம்முடைய குழந்தை தமிழ் பேசுகிறது. எங்கே போனாலும் சரி, யாரிடத்தில் வேண்டுமானாலும் எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? தாயும் தந்தையும், வீட்டில் இருக்கிற அண்ணனும் தம்பியும், வீட்டில் இருக்கிற அக்காவும் தங்கையும், வீட்டில் இருக்கிற நபர்கள் தமிழ் பேசினார்கள், குழந்தை தமிழ் பேசுகிறது. அவ்வளவுதான். வீட்டில் இருக்கிறவர்கள் அரபி பேசினால் குழந்தை அரபி பேசும். இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அரபி இலக்கணம் தெரியாது, ஆங்கில இலக்கணம் தெரியாது, ஆங்கில எழுத்தும் தெரியாது, பிரான்சி எழுத்தும் தெரியாது, பார்சி எழுத்தும் தெரியாது, உருது எழுத்தும் தெரியாது. ஆனால் உருதுக்காரருடைய வீட்டில் போய் பாருங்க, குழந்தை உருது தானா பேசுது, என்ன வேணுமானாலும் பேசுது. நாம் படித்தவர்கள் எத்தனை படிச்ச பிறகு உருது பேசுங்கன்னு சொன்னா பேச மட்டும் கொஞ்சம் வராது. அப்படியே பேசினாலும் ஆவு ஜாவும் தான் பேச வரும். நம்ம ஊர் பாஷையில நக்கோன்னு சொல்றது ஒன்று இருக்கு. நக்கோண்டா வேண்டான்னு அர்த்தம்.
ஆனா அசல் உருதுல அப்படி இல்லை. நஹீச்சாஹியேன்னு சொல்றதா இருந்தா, எனக்கு வேண்டாம்னு சொல்றதா இருந்தா நஹீச்சாஹியே. ஆனா இது எப்படியே நக்கோடு வந்துருச்சு. சரி போகட்டும். நம்ம கூட ஓதன ஒருத்தர் தேவபந்து மதரசாவில, அங்க வெத்தலையில 2 வகை விக்குது. கடையில போய் எல்லாரும் வெத்தலை வாங்கி போடுவாங்க, பீடா. அப்படி பான் வாங்கி போடும்போது ஜர்தா வச்ச பீடாவா மீட்டா பீடாவா அப்படின்னு நம்ம கேட்பான். ஜர்தாவாலா யா மீட்டா? மீட்டான்னு சொன்னா அதுல புயல இருக்காது, ஜர்தான்னு சொன்னா அதுல புயல இருக்கும். பொதுவா எல்லாரும் புயல வச்சுதான் போடுவாங்க, ஜர்தா பான் போடுவாங்க. அப்ப இவர் போய் வெத்தலை போடுறேன்னு வாங்கி போடுறேன்னு போனாரு, இவருக்கு உருது தெரியாது. அப்ப நான் போய் எப்படி கேட்கறது என்ன சொல்றதுன்னு கேட்டாரு. நம்ம கூட இருந்து ஒரு சொல்லி விட்டாரு. அவன் கேட்பான், ஜர்தா வைக்கட்டுமான்னு கேட்பான். மீட்டா பாண்ட எல்லாம் தடவிட்டு ஜர்தா வைக்கட்டுமான்னு கேட்பான். ஜர்தா ரக்கூன்னு கேட்பான். நீ நக்கோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டார். இவர் இங்க இருந்து ஜர்தா ரக்கூ நக்கோ ரக்கூ நக்கோ ரக்கூ நக்கோன்னு சொல்லிக்கிட்டே போனாரு. அங்க போய் அவன் எல்லாம் முடிச்சிட்டு ரக்கூன்னா இவர் ரக்கோன்ட்டார். நக்கோக்கு பதிலா ரக்கோன்ட்டார். நக்கோன்னா வேண்டாம் அர்த்தம், ரக்கோன்னா வைங்கன்னு அர்த்தம். இவர் இவ்வளவு பெரிய ஆளு தேவபந்துக்கு ஓத வந்திருக்கிறார் மதரசாவுக்கு. உருதுலதான் பாடமே நடக்கும், உருதுதான் எழுதுறாரு, இவ்வளவெல்லாம் இருக்கிறார். ஆனா இவருக்கு உருது பேச வராது. ஏதாவது கொடுத்த கண்டா அப்படியே நின்றுவாரு, நீங்க பேசுங்கன்றுவாரு. அதங்க உருது படிச்சாலும் விளங்கிக்குவார், உருது கிதாப் பார்த்து விளங்கிக்குவார். இந்த குழந்தைகள் உருது பேசுது, சின்ன குழந்தை என்ன வேணுமானாலும் பேசுது. எப்படி பேசுது? தாய் தகப்ப உருது பேசினா குழந்தை தானா உருது பேசும், தாய் தகப்ப அரபி பேசினா குழந்தை தானா அரபி பேசும், தாய் தகப்ப இங்கிலீஷ் பேசினா குழந்தை தானா இங்கிலீஷ் பேசும், தாய் தகப்ப தமிழ் பேசினா குழந்தை தானா தமிழ் பேசும், தாய் தகப்ப தொழுதா குழந்தை தானா தொழுதும். என்ன பெரிய தத்துவம்? ஒண்ணு தத்துவம் இல்லை, நடைமுறை. வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் போது, சாப்பாட்டை உட்காரும் போது அது இது ஹலாலா ஹராமா இத பத்தி தாய் தகப்பன் பேசிக்கிட்டு இருந்தா, இந்த சாப்பாடு ஹலால், இந்த சாப்பாடு ஹலால் இல்ல, இப்படி சம்பாதிச்சா ஹலால், இப்படி சம்பாதிச்சா ஹலால் இல்ல. கணவன் கேட்கிறா, கணவன் மனைவி பேசுறாங்க, மனைவி கேட்கறாங்க, எங்க எங்கேயாவது போய் சொன்னீங்களா? ஹராமான சாப்பாடு கலந்துருச்சா நம்ம சாப்பாட்டுல? குழந்தைக்கு இன்னும் விவரம் எல்லாம் தெரியாது. இப்பதான் 7 வயசு 8 வயசா இருந்தா கூட, குழந்தைக்கு 6 வயசா இருந்தா கூட ஹலால் ஹராம் தெரியாது. ஆனா கூட தாய் கேக்குது, நீங்க ஏதாவது பொய் சொல்லி சம்பாதிச்சீங்களா? எங்கேயாவது லஞ்சம் கிஞ்சம் வாங்கிட்டீங்களா? இது ஹராமான சாப்பாடா இருந்தா பிறகு நம்ம உடல்ல போனா அதுல பிரகாசம் வராதே, இபாதத்து வராதே. நீங்க ஹலாலா சம்பாதிச்சீங்களா இல்லையா? இப்படி எல்லாம் கேக்குது. அவர் சொல்றார், நான் பொய்யே சொல்றது இல்ல, நான் லஞ்சமே வாங்குறது இல்ல, நான் யாரும் ஏமாத்துறது இல்ல, பணம் குறைஞ்சாலும் பரவாயில்லை, நான் ஹலாலா தான் சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்லை, அது ஹலாலா இருக்கட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாருங்க, நாளைக்கு இந்த குழந்தை ஹலால் தான் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிரும். நம்ம ஹலால் ஹராம் பத்தி பேசல, வந்ததை பேசணும், வெந்ததை திண்டோம். வந்ததெல்லாம் பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும், வெந்ததெல்லாம் திண்டோம். அது ஹலால் ஹராம் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கியாமத்துடைய நாள் வரும் பொழுது லா யன்துரூன இலா மா ஹுவ அஹுவ ஹராமுன் அவ் ஹலாலுன், இது ஹராமா ஹலாலா என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இது எங்கே அதிசயமா நடக்க போற காரியம் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு எந்த சாப்பாட்டுக்கு முன்னால நம்ம உட்கார்ந்தாலும், எந்த சாப்பாடா இருக்கட்டும், அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் நம்ம உட்கார்ந்தா இது ஹலால் ஹராம் பார்க்கிற பழக்கம் இருக்கா? தம்பி இங்க வந்து பேசுப்பா மைக்ல, இந்த பையனை கூப்பிடுங்க, இங்க மைக்ல பேசு. எந்த சாப்பாட்டை பார்த்தாலும் இது ஹலால் ஹராம் கேட்கிற பழக்கம் இருக்கா? எந்த வீட்டுக்கு போனோம், கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டுல அவர் என்ன வியாபாரம் செய்யறார், இதுல ஹலால் இருக்கா ஹராம் இருக்கா, எங்கேயாவது ஹராம் கலந்துருச்சா? ஹராம் கலந்தா என்ன ஆகுது தெரியுங்களா? ஹராமான சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுது தெரியுங்களா? பொதுவா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, யார் முசாஃபிரோ அவருடைய துஆ கபூல் ஆகிறது, முசாஃபிர்களுடைய துஆ கபூல் ஆகிறது. ஏனென்றால் முசாஃபிர் என்று சொன்னாலே அவர் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உண்மையாக அல்லாஹ்வை நினைக்கிறவராக இருப்பார். எனவே அந்த முசாஃபிருடைய துஆ, வியாதியஸ்தருடைய துஆ, அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ, இப்படி சில பேருடைய துஆ வந்திருக்கிறது. அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது. அப்படி அந்த துஆ கபூல் ஆகும். முசாஃபிருடைய துஆ கபூல் ஆகும், வியாதியஸ்தருடைய துஆ கபூல் ஆகும். இப்ப முசாஃபிர் போய்கிட்டு இருக்கிறார், துஆ செய்கிறார், ஆனால் அந்த துஆ அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குறது இல்லை. ஹதீஸ்ல வருது. ஏன் காரணம் என்ன? லிபாசுஹு ஹராமுன் வ தாமுஹு ஹராமுன்,
மர்கபுவோ ஹராமுன் அன்னா யுஜாபு துஆலஹு, அவருடைய ஆடை ஹராம், அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சதையும் ரத்தமும் பித்தமும் ஹராம். ஹராமான சாப்பாடு சாப்பிட்டு இந்த உடல் வளர்ந்திருக்கிறது, ஹராமான உடை உடுத்தி இருக்கிறார், ஹராமான வாகனத்தில் வருகிறார். அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருடைய துஆ எங்கிருந்து ஒப்புக்கொள்ளப்படும்? எப்படி ஒப்புக்கொள்ளப்படும்? பயக்கூடு அல்லாஹ் அல்லாஹ், பயக்கூடு ரப்பி ரப்பி. ஹதீஸில் வருகிறது, அவன் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று கூப்பிடுகிறான். ஆனால் அவனுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அலக்க முசாஃபிருடைய துஆ கட்டாயமாக ஒப்புக்கொள்ளப்படும். ஆனால் அவனுடைய உடை ஹராம், அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய வாகனம் ஹராம். எனவே துஆ ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன துஆ செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு வேண்டினாலும் சரி, எதுவரை நம்முடைய உணவு உடை ஹலால் ஹராம் பார்க்கவில்லையோ அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சற்றும் எதிர்பார்க்க முடியாத நண்பர்களே. ஆனா முதல்ல என்ன வேணும்? நம்ம ஒரு சாப்பாட்டுல உட்காரும் போது இந்த சாப்பாடு ஹலாலா ஹராமா அப்படிங்கிற பாக்குற தன்மை தாய் தந்தைக்கு இருந்தா குழந்தைகளுக்கும் அது வரும். இப்ப நாம எந்த வீட்டுக்கு போனாலும் ஹலாம் ஹலால் பாக்குறோமா? யார் விருந்து கூப்பிட்டாலும் போயிருவோம், என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டுருவோம். இதெல்லாம் போய் ஹலால்னு சொல்ல முடியுங்களா, இது ஹராம்னு சொல்ல முடியுங்களான்னு கேட்போம். அதே போல பள்ளிவாசல்ல என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவோம், எந்த கஞ்சியா இருந்தாலும் வாங்கி குடிச்சிருவோம். அது எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி பேச்சே இல்லை. பள்ளிவாசல்ல யார் வடை வாங்கி கொண்டு வந்து போட்டாலும் சாப்பிட்டுருவோம். இந்த வடை யார் வாங்கி கொண்டு வந்து போட்டது? அவர் ஹலாலா சம்பாதிச்சாரா ஹராமா சம்பாதிச்சாரா? ஹலால் ஹராம்ங்கிற உணர்வு கூட இல்லாதவனுக்கு அல்லாஹ்ங்கிற உணர்வு எங்கிருந்து இருக்கும்? இஸ்லாம் ஈமான்ங்கிற உணர்வு எங்கிருந்து இருக்கும் சகோதரர்களே? இருக்க முடியாது. முதல் எல்லாவற்றை விட உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது, துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தரக்கூடியது, உடலிலே பிரகாசத்தை தரக்கூடியது, மூளையிலே பிரகாசத்தை தரக்கூடியது, கல்விலே பிரகாசத்தை தரக்கூடியது, அதுல ஓடுகிற ரத்தம், அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கணும், அதாவது ஹலாலாக இருக்கணும். அப்படியானா அந்த மனுஷன் பார்த்தா ஹலாலா பார்ப்பான், அந்த மனுஷன் கேட்டா ஹலாலா கேட்பான், அந்த மனுஷன் பேசினா ஹலாலா பேசுவான், அந்த மனுஷன் நடந்தா ஹலாலான இடத்துக்கு நடப்பான், அந்த மனுஷன் நடந்தா ஹலாலான, அந்த மனுஷன் ஏதாவது செய்தா ஹலாலான காரியம் செய்வான். அந்த மனிதன் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டாலும் அந்த ஹலாலா செய்வான். ஹராம் சாப்பிட்டமா ஹராமா விபச்சாரம் செய்வான் சகோதரர்களே. இது ஒன்னும் அதிசயம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் விபச்சாரம் நிறைய நடக்கிறது. காரணம் என்ன? அந்த அதுல உற்பத்தியாக இந்திரியம் எல்லாம் ஹராமல உற்பத்தியானது, ஹராமல தான் போகும். இது ஒன்னும் பெரிய அதிசயம் இல்லை. எனவே தாய்மார்களே, வீட்டுல ஹலாம் ஹலால் ஹராம் பேணணும். பிஸ்மில்லா சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லணுங்கிற அர்த்தம் இதுதான். அல்லாஹ் சொன்னபடி சாப்பாடு சம்பாதிச்சிருக்கணும். அல்லாஹ் சொன்னபடி சாப்பாட்டை சம்பாதிக்கல, ஹலாலான சாப்பாடு ஹராமான சாப்பாடு சாப்பிடுறார், பிஸ்மில்லா சொல்றார். ஹராமை சாப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி இதை ஹலால் என்று அவர் நினைத்தால் அது குஃப்ராகிவிடும் சகோதரர்களே. இஸ்திஹலாலுல் மாசியத்தி குஃப்ருன், பாவத்தை ஹலால் என்று கருதுவது குஃப்ராயிரும். ஆகையினாலே நான் சொல்ல வர்றேன், வீட்டுல குழந்தைகளுக்கு ஹலால் ஹராம் விளங்க வைக்கணும், குழந்தைகளுக்கு நன்மை தின்மை விளங்க வைக்கணும். நாம் முதல்ல நன்மை தின்மைகளை விளங்கணும். இந்த நன்மை தின்மை விளங்குறதுக்கு நமக்கு உலகத்தினுடைய ஆசை குறைக்கணும். நன்மை தின்மை விளங்குறதுக்கு உலகத்தினுடைய ஆசை குறைக்கணும். ஒருத்தன் கேட்டான், ஒரு வியாபாரிக்கு என்ன வேணும்? முதலீடு வேணும். ஒரு விவசாயிக்கு என்ன வேணும்? பூமி வேணும். ஒரு ஆபீசருக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும். ஒரு டைப் ரைட்டிங் அடிக்கிறவருக்கு என்ன வேணும்? டைப் ரைட்டிங் படிச்சிருக்க வேணும். ஒரு ஆணுக்கு என்ன வேணும்? தொழில் வேணும், வருமானம் வேணும். ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? உலகமெல்லாம் வேணும். எங்கிருந்து தீர்க்க முடியும்? ஆசைகள் குறையணும் தாய்மார்களே. எதுவரைக்கும் ஆசையை குறைச்சு கொள்ள மாட்டோமோ, எத்தனை இருந்தாலும் அடுத்தது மேல ஆசை, எத்தனை இருந்தாலும் இன்ன வேணுங்கிற ஆசை. மனிதனுடைய ஆசை எங்க பூர்த்தியாகும்? நாம் பூர்த்தியாக்கினால் தான் பூர்த்தியாகும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் கேட்டார்கள், மிக அற்புதமான துஆக்கள். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வபாரிக் லி ஃபிமா அதைதனி வகன்னிஅனி பிமா ரஸக்தனி. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், யா அல்லாஹ், நீ என்ன ஹலாலானதை கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டே என்னை பொதுமாக்கக்கூடியவனாக ஆக்கிவிடு, ஹராமை தேடாமல். ஹராம தேடணுங்கிற ஆசை எனக்கு வர வைக்காது. இந்த துஆ கேட்கணும் அல்லாஹ்ட்ட. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக், நீ ஹலாலா என்ன கொடுக்கிறையோ அதே எனக்கு போதுமாக்கிரு, இன்னும் வேணுங்கிற ஆசையை வரக்கூடாது. அன் ஹராமிக், உன்னுடைய நீ எதை ஹராமாக்கி இருக்கிறாயோ அதை தேடுகிற ஆசையை எனக்கு வரக்கூடாது. எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாயோ, எதை ஹலாலாக கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவனாக நான் ஆகிவிட வேண்டும். என்னை அப்படி ஆக்கு. வகன்னிஅனி பிமா ரஸக்தனி,
அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். தாய்மார்களே, சகோதரர்களே, கேளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு துஆவும் வெறும் துஆ இல்லை, மனிதர்களுக்கு பெரிய பாடம், பெரிய படிப்பினை. துஆவே நமக்கு பெரிய போதனை. அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். உன்னுடைய ஃபضலை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டு நான் தேவையற்றிருக்கிறவனாக என்னை ஆக்கிவை. கேட்கிறதா இருந்தா உன்கிட்டதான் கேட்கணும், நான் தேவையாகிறதா இருந்தா உன்கிட்டதான் தேவையாகணும். உன்னை தவிர யார்ட்டும் போய் நான் தேவையாக கூடாது. அப்படி என்னை ஆக்கீரல்லா, யா அல்லாஹ் என்னை அப்படி ஆக்கீரு. நானாக முடியாது, என்னுடைய ஆசை தீராது. ஹலால் கிடைச்சா மட்டும் என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகாது. ஹராமையும் நான் தேடுவேன். என்னுடைய ஈர்ப்பு அப்படி அமைஞ்சிருக்கு, என்னுடைய மனசு அப்படி அமைஞ்சிருக்கு, என்னுடைய நாட்டம் அப்படி அமைஞ்சிருக்கு, என்னுடைய ஆசை அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனா யா அல்லாஹ் உன்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த துஆ தயவு செய்து உலமாக்கள்கிட்ட எழுதி வாங்கி மனப்பாடம் வச்சுங்க. இந்த துஆவுடைய அர்த்தத்தையும் வைங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது நிஜமாகவே அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஃபார்மாலிட்டி எல்லாம் கிடையாது. அல்லாஹ் பாப்பா இவன் நிஜமா கேட்டா உடனே கொடுத்துருவான். சகோதரர்களே, நிஜமா கேட்டா உடனே கொடுத்துருவான். சும்மா ஒரு துஆ செய்யுங்க அப்படின்னு ஒரு துஆ செய்யணும், செய்துட்டு அப்படின்னு தடவிட்டு போயிட்டோம். நாம அல்லாஹ்ட்ட கேட்டதாக நமக்கு ஞாபகமே இல்லை. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற ஞாபகமே வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேட்கணும்? அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். உன்னுடைய ஹராமை விட்டு உன்னுடைய ஹலாலை கொண்டு மட்டுமே எனக்கு என்னை போதுமாக்கி கொள்ளக்கூடியவனாக ஆக்கிவை. வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். உன் அல்லாதவர்களை விட்டு உன்னுடைய கிருபை கொண்டு. அருமையான துஆ. யா அல்லாஹ், எனக்கு என்ன ரிஸ்க் நீ கொடுக்க நினைத்திருக்கிறாயோ அந்த ரிஸ்க்குக்கும் எனக்கும் மத்தியிலே உன்னை தவிர இன்னொருவரை ஆக்காதே. நீ ரிஸ்க் கொடுக்கற, நான் வாங்குறேன். இடையில தரக வேணாம், இடையில யாரு வேணாம். அது எப்படிங்க இடையில ஆள் இல்லாம எப்படி நடக்கும்? அல்லாஹ் நடத்துவான்னு நம்பணும் முதல்ல, பிறகு நடக்கும். ரொம்ப அருமையான துஆ. ஒவ்வொரு நேரத்திலும் யோசிச்சு கேட்க வேண்டிய துஆ. அல்லாஹும்ம லா தஜஅல்னி பைனி வ பைன ரிஸ்கி. யா அல்லாஹ், எனக்கும் உன்னுடைய ரிஸ்க்குக்கும் இடையிலே ஆக்காதே அஹதன் தூனக், யாரையும் உன்னை தவிர. நீதான் நேரடியா எனக்கு ரிஸ்க் கொடு. எப்படி கொடுக்கணும்? உனக்கு கொடுக்க தெரியும், கொடு. பிறகு துஆ செய்தாங்க, கன்யானி பிமா ரஸக்தனி. என்ன நீ கொடுத்திருக்கிறாயோ எனக்கு, அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தண்ணி எனக்கு கொடு. கனாத் வந்துருச்சு, போதும். பழைய சோறு சாப்பிட்டு கூட நிம்மதியா இருக்க முடியும், பிரியாணி சாப்பிட்டு கூட பரேஷானா இருக்க முடியும். பிரியாணி எல்லாம் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அந்த தீர்வு சரியில்லை. ஓ, நாசமா போ. பிரியாணி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா கறி மட்டும் கொஞ்சம் வேகலை. என்ன பிரயோஜனம்? இவன் பழைய சோறு சாப்பிட்டான், ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டான். ஊறுகாயும் பிரமாதம், சோறும் பிரமாதம் தான். இவன் கனாத்து பெற்றவன். பிரியாணி சாப்பிட்டு கறி வேகலைன்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு கனாத்து இல்லாதவன். சாப்பிடுறது என்னங்கிறது பேச்சு இல்ல சகோதரர்களே, சாப்பிட்டுட்டு என்ன சொல்றோங்கிறது தான் பேச்சு. இது தாய்மார்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமா, முடியாதா? தாய்மார்களுக்கு இதையெல்லாம் புரிகிற அறிவு சகோதரர்கள், தாய்மார்களுக்கு அறிவெல்லாம் நிறைய இருக்கு. ஆண்களை விட கூட சில விஷயங்களிலே தாய்மார்களுக்கு அறிவு நிறைய இருக்கு. ஆனால் அந்த அறிவை பயன்படுத்துகிற விதம் தான் காலத்தினுடைய சூழ்நிலைகளின் காரணமாக அதை தவறான முறையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ படித்தே ஆகணும். ஒருத்தருக்கு பஞ்சாதி மேல கோபம், கடுமையான கோபம். அந்த பெஞ்சாதியை விட்டு முடிவு பண்ணிட்டான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பெஞ்சாதி அப்பதான் பரன் மேல ஏறிக்கிட்டு இருக்குது, பாதி படியில நிக்குது. இந்த நேரத்தில் உள்ள வந்துட்டான். நீ இப்படி ஆடி செய்த, அவன் கேட்கிறான், நீ இப்படி ஆடி செய்த, நீ மேல போனாலும் தலாக்கு, கீழே இறங்கினாலும் தலாக்கு. நீ மேல போனாலும் தலாக்கு, கீழே இறங்கினாலும் தலாக்கு, அங்கேயும் நின்றாலும் தலாக்கு. அவ பட்டுன்னு கீழே குதிச்சுட்டான். இறங்கினா தானே தலாக்கு, ஏறனா தானே தலாக்கு, நின்றா தானே தலாக்கு, குதிச்சா. தாய்மார்களே, நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகள், இன்றைக்கு இதைவிட புத்திசாலிகள். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆமன்து பிஹி வஅஸ்லம்து துலகு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சாதாரணமானவர்கள் அல்ல. பெண்கள் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க, கறி எடுத்து வச்சுட்டு, விசேஷமா மத்த நாள்லாம் இல்லாத மோரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, பிறகு ஹால்ல வந்து உட்கார்ந்த பிறகு வெத்தனையும் கொண்டு வந்து மடிச்சும் கொடுத்துட்டு, ஏனுங்க நான் ஒரு சங்கதி சொல்லட்டுங்களா இப்படின்னு ஆரம்பிச்சாலே, இந்த ஆரம்பிக்கும் போதே நாம முதல்லயே மயங்கி இருப்போம். நாம முதல்லயே அந்த எடுத்து வச்ச முறை, இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டுட்டு சுய புத்தி இழந்து போய் உட்கார வச்சு, இப்பதான் அந்த அம்மனியார் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சங்கதி சொல்லட்டுமா, செய்வீங்களா? நீ சொல்லியே நான் செய்யாம இருப்பனா? இவரு வெத்தலை மயக்கத்துல நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? முடிஞ்சு போச்சு. எப்படி ஆரம்பிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும்?
எல்லாம் தெரியும். தாய்மார்களை இதே விஷயத்தை தீனுடைய காரியத்தில் நீங்க ஆரம்பிங்க. ஒரு தெளிந்த புத்தி உள்ள மனிதனுடைய புத்தியை கூட போக்கிவிடக்கூடியவர்கள் இந்த பெண்களை தவிர யாரையும் நான் பார்க்கவில்லை. தெளிந்த புத்தி, ஆனாலும் அதையும் போக்கி விடுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிற ஹதீஸ் இது. அதனால தாய்மார்களே, நீங்களும் மார்க்கப்படி நடங்கள். ஆசாபாசங்களை ஒதுக்கி வையுங்கள். ஆசாபாசங்கள் அனுபவிக்கிற இடம் இருக்கிற தாய். இந்த உலகத்துல அனுபவிச்சு முடிக்கிறதா இருந்தா பரவாயில்லை, எத்தனை கிடைச்சாலும் முடியாது. இவ்வளவு கிடைச்சிருச்சு பாருங்க. சில பேர் இருக்கிறாங்க, கட்டுறதுக்கு 2 துணி தான் வச்சிருப்பாங்க, 2 சேலை தான் வச்சிருப்பாங்க. இத வெளுத்து இத துவச்சு அதை கட்டிக்குவாங்க, அதை துவச்சு இதை கட்டிக்குவாங்க, பாக்குறதுக்கு நீட்டா இருப்பாங்க. சில பேர் 20 சேலை வச்சிருப்பாங்க. சில பேருடைய கல்யாணத்துல 200 சேலை கொடுத்திருப்பாங்க. ஆனா கூட அவங்களுக்கு என்ன 200 தானே இருக்குதும்பாங்க. இந்த அம்மா 2 இருக்குதுன்னு சொல்லும். 2 வச்சிருக்கிற அம்மா என்ன சொல்லுது? என்கிட்ட 2 சேலை இருக்குது. முன்னையெல்லாம் 1 தான் இருந்துச்சு, அதை துவைச்சு ஒரு மரத்துல ஒரு பாதியை கட்டி ஒரு கடைசி பாகத்தை கட்டிட்டு இந்த பாகத்தை நான் உடல்ல கட்டி காய வச்சு பிறகு நான் துணியை மேல சுத்திக்கிட்டு பிறகு நான் வேலைக்கு வருவேன். இப்ப அல்ல, இப்போ எனக்கு 2 சேலை இருக்கு. ஒரு சேலை காய போட்டு இன்னொரு சேலை கட்டிக்கிட்டு வர்றேன். நீட்டா வருதுங்க. ஒரு தடவை நம்ம மதரசாவுக்குள்ள ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒரு கூட்டம், பெண்கள் கூட்டம், சின்ன வாலிப பெண்கள் தான் கூட்டம் உள்ள நுழைஞ்சிச்சு. அப்ப ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு பெரியவர் கேட்டாரு, என்ன காலேஜுக்கு போறவங்க இங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. கடைசியா நான் திரும்பி பார்த்தா அது சித்தாளு. சரி, அன்னைக்கு பாடம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். அங்க பார்த்தா சித்தாள் நிக்கிறாங்க. சித்தாள் இல்ல, நம்மாளு. அவங்க கட்டி இருக்கிற லட்சணம் அப்படி, அங்க அவ்வளவு சேலை இருக்கு. அவங்க கட்டி இருக்கிற லட்சணம் அப்படி, இவங்க கட்டி இருக்கிறது இப்படி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சோதனை வச்சுக்கிற முறையில் இருக்கு. இதே போல இந்த உலகத்தை நான் அடிக்கடி சொல்றது, இந்த உலகத்தை சுகமாவும் ஆக்கலாம், கஷ்டமாவும் ஆக்கலாம். என்ன இருக்கோ அதை கொண்டு சுகமாவும் வாழலாம், இல்ல அதை கொண்டு சுகமா வாழலாம். எவ்வளவு இருக்கோ அதை கொண்டு சுகமா வாழணும். இந்த குழந்தைகளும் கேட்கறீங்க, நீங்களும் இதை பாடமா கவனமா வைங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன், சொல்லி முடிக்க போறேன். இதை கொஞ்சம் கவனமா வைங்க. ஒரு ஆள் வந்தாரு, நல்ல அருமையான சாப்பாடு. அதுல கோழி பொரிச்சது இருந்துச்சு, மீன் பொரிச்சது இருந்துச்சு, இன்னும் என்னென்னவோ நிறைய வகைகள், 7-8 வகையான சாப்பாடு இருந்துச்சு. ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க கொண்டு வந்து அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு, சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஆனா போயிட்டு தள்ளி நின்று சொன்னாரு, அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர் சொன்ன மாதிரி தான் செய்ய முடியும். அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, சாப்பிடுங்க, ஆனா கையை எப்படி மடக்க கூடாதுன்னு சொல்லி போயிட்டார். சாப்பிடுங்க, கையை மடக்க கூடாது. எப்படி மடக்காம வாயில எப்படி வைக்கிறது, எப்படி சாப்பிடுறது? போயிட்டார். இதே மாதிரி சாப்பாடு இன்னொரு கூட்டத்துக்கு கொண்டே கொடுத்தார். கொடுத்துட்டு அவங்ககிட்ட அதே மாதிரி சொல்லிட்டு வந்தா, கையை மடக்க கூடாது, சாப்பிடுங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வந்தார். இந்த முதல் கூட்டத்துக்கு சாப்பாடு அப்படியே இருக்குது. இவங்க உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது. இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அருமையான சாப்பாடு, நல்ல பசி, சாப்பாடு அருமை. ஆனா கையை மடக்காம எப்படி சாப்பிடுறது? சாப்பிட முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் பார்த்தாரு, சரின்னு போயிட்டார். அடுத்த கூட்டத்தை போய் பார்த்தாரு. அவங்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு. இவருக்கு அதிசயமா போச்சு. ஏன்னா கையை மடக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனே, நீங்க எல்லாம் கையை மடக்கிட்டீங்க போல, உங்களை சும்மா விட மாட்டேன்டாரு. ஐயா, நாங்க கையை மடக்கவே இல்லை. பின்னப்படா சாப்பிட்டீங்க? நான் எடுத்த அவர் வாயில வச்சேன். அவர் எடுத்தாரு, என் வாயில வச்சாரு. 2 பேரும் கையை மடக்கல, சாப்பாடு முடிஞ்சிருச்சு. உலகை தான் சகோதரர்களே, தாய்மார்களே, உலகை இதுதான். இருக்கிறத சந்தோஷமா வாழணுமா, வெத்தலை பாக்கு போட்டு ஜாம் ஜாம் இருக்கலாம், எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா, சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். இப்படி வாழ பழகிக் கொள்வதற்கு பெயர் வாழ்க்கையை தவிர, இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலையில எந்திரிச்சது இருந்தா அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும். கஷ்டப்படுறோம். மௌத்து வரைக்கும் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறது எதுக்காக? கஷ்டப்படுறதுக்காக கஷ்டப்படுறோம். தாய்மார்களை விட்டு தொலைங்க இந்த வேலையை. சுகப்படுங்க, சுகமாகவே சுகப்படுங்க. வேலை செய்யும் போது சுகம், வேலை முடிச்சுட்டு சுகம், மவுத்திலையும் சுகம், கபரிலையும் சுகம், சொர்க்கத்திலையும் சுகம், அல்லாஹ்வை பார்க்கும் போது, அல்லாஹ்ட்ட பேசும்போது சுகம். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு தாய்மார்களே, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே அந்த கழுத முண்டைய காணாமே, இந்த பேமுண்டைய காணாமே, அவன் எங்க தொலைஞ்சாலோ, இவன் எங்க நாசமா போனானோ, அவனை எடுத்துட்டு வா, இவனை எடுத்துட்டு வா, வேலைக்காரிய காணாமே, வெட்டிக்காரிய காணா, இதே புலம்பல் காலையில சாயந்தரம் வரைக்கும். துணியெல்லாம் அழுக்கா கிடக்குது, தேய்க்கணுமே, அவனை காணாமே, இவனை காணாமே, இந்த ஆள் போனவரையும் காணாமே, ராத்திரி 12 மணி ஆச்சோ, ராத்திரி 12 மணி ஆச்சுன்னு ஆளை காணாம, இந்த புலம்பல் வேற. ராத்திரி 12 மணி வந்து கதவு திறந்து விட்ட உடனே அவர் பாவம் அன்னைக்கு தான் கடன்காரன் போய் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்துரு, நாளைக்கு பணம் தேவைன்னு சொல்லி உட்கார்ந்து பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. அப்பதான் பந்தாவா வர்றாரு. வீட்டுக்கு வந்தவனு வரவேற்பு கிடைக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே எங்க போய் தொலைஞ்சேன், அப்படியே தொலைஞ்சிருக்கலாம், இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
தாய்மார்களை ரொம்ப கவனிக்கணும். வீட்டிலிருந்து வெளியே வரும்போது எந்த விதமான கஷ்டம் தரக்கூடிய பேச்சு பேசினால் அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான் தாய்மார்களே. அதே போல வீட்டுக்காரன் கவனிக்கணும். போறதுக்கு முன்னாலேயே என்னென்ன சமாதானங்கள் சொல்லணுமோ அந்த சமாதானம் சொல்லிட்டு போகணும். என்னோட சங்கதி உனக்கு என்ன தெரியும், இவரு நான் படுற பாரு உனக்கு என்ன தெரியும், அந்த அம்மா. ரெண்டு பேர் படுறது ரெண்டு பேருக்கு தெரியாது. அவங்க வேற சட்டிகள் வருது, பானைகள் வருது, துவைக்கிறது, வீடு கூட்டுறது. அவங்களுடைய மூடே வேற, நம்ம மூடே வேற. வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம மூட அவங்க மூட ஆக்கிக்கிறணும், அவங்க மூட நம்ம மூட ஆக்கிக்கிறணும். ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு ட்ராக்ல போனா சந்தோஷமா இருக்கலாம். நம்மள அவங்க குறை சொல்ல, அவங்க நம்மள குறை சொல்ல. முகத்தை எப்படி வச்சுக்கிறதுங்க, முகத்தை உருண்டு உருண்டு எதுக்கு சொல்றது தெரியுங்களா? சொல்லுங்களேன் நீங்க தான். இஞ்சி திண்ட குரங்கு தெரியாம ஜிலேபி துண்டு நினைச்சு வாயில போட்டுருச்சு குரங்கு, மெண்டு முழுங்கிச்சு. இப்ப பார்த்தா இஞ்சி முகரம் எப்படி இருக்கும்? அது ஆகாது தாய்மார்களே. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்னதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவரை சந்தோஷமா வரவேற்கணும். அதே போல வெளியே போறவர் போறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி போறேன், இந்த வேலையா போறேன், இவ்வளவு நேரம் ஆகும், இப்படிதான் வருவேன், இதெல்லாம் ஆகுன்னு சொல்லிட்டு போகணும். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் ஆகிரத்தை பத்தி, அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, குர்ஆனை பத்தி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பலா முசீபத்துகள் இருக்கு பாருங்க. இதுவெல்லாம் ஒரு கண்ணுக்கு ஆசையை தவிர ஆனால் அது மனதை கெடுக்கக்கூடிய ஒன்று. எண்ணங்கள் தான் தாய்மார்களே. நண்பர்களே கவனமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகின்றன. மனதிலே நினைக்கிற எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகின்றன. சொல்கள் தான் செயல்களாக மாறுகின்றன. செயல்கள் தான் பழக்கமாக ஆகின்றன. பழக்கம் தான் வாழ்க்கையாக ஆகிறது. வாழ்க்கை தான் சொர்க்கமாக அல்லது நரகமாக மாறுகிறது. மனசுல முதல்ல நல்ல எண்ணம். இந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் செயல்கள். செயல்களுடைய பிரதிபலிப்பு தான் பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கையாக ஆகிறது. வாழ்க்கை தான் சொர்க்கமாக அல்லது நரகமாக மாறுகிறது. எனவே நல்ல எண்ணங்களை உண்டாக்க முயற்சி செய்ய வேண்டும். மற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். ஆசைகள் வரும் கட்டாயமாக. அதுவெல்லாம் நான் சொர்க்கத்திலே நிறைவேற்றிக் கொள்வேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்திருக்கிறான் என்ற நம்பிக்கையை நாமும் உண்டு பண்ணி கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் உண்டு பண்ணி வைத்து நம்முடைய குடும்பத்தை உலகத்திலேயே சொர்க்கத்துடைய குடும்பமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குரிய வாய்ப்பை இந்த நல்ல சந்தர்ப்பங்களின் மூலமாக, இந்த மக்தபுகளின் மூலமாக, இந்த சிறார்களின் மதரசாக்களின் மூலமாக ஆக்கித் தர வேண்டும் என்று என்னுடைய உள்மனதிலிருந்து துஆ செய்து கொள்கிறேன். இந்த மக்தபை நடத்தி வரக்கூடிய நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள், இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் மிகவும் மனதார துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.